இன்னைக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தான். கொமனா புள்ளே விளையாடக்குள்ள கல்லன் போலீஸ் விளையாடுற. கல்லன் போலீஸ் என்ன சொல்ற? நீ போலீஸ், அப்ப நீ கல்லன். புள்ள அல்லா பாதுகாக்கணும். இப்ப அவன் விரட்டிடுவார, இவன் ஒளியிற. இவனுடைய ரோல் மாடல் என்னது? நான் கல்லன் என்று அல்லா பாதுகாக்கணும். இது உம்மா பாப்பா பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, உம்மா அப்பா பார்த்து கொண்டீங்க. கல்லனா விளையாடுறதுக்குள்ள உம்மா அப்பா பார்த்து கொண்டீங்க. அல்லா பாதுகாக்கணும். அது சகோதரிகள் தாய்மார்களே, இது மாதிரி விளையாட்டுகளை பிள்ளைகளுக்கு தவிருங்க. இது மாதிரி விளையாட்டுகளை தவிருங்க. வீட்டுல டிவி கேம்ஸ் போட்டு கொடுக்கறது, இந்த கார்ட்டூன் போட்டு கொடுக்கறது, டிவி போட்டு கொடுக்கறது, இதுல முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. டிவி கேம் கம்ப்ளீட்டா நான் வானமிட்டல்ல, இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட டிவி கேம்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. நியாயமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய அறிவை ஊட்டக்கூடிய டிவி கேம்ஸ் இருக்குது, இல்லன்றதுக்கு இல்லை. எஜிப்ட்ல நிறைய செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துக்கிற டிவி கேம்ஸ் எல்லாமே மென்டலி பிள்ளைல பைத்தியக்காரனாங்க. மென்டலி பிள்ளைல பைத்தியக்காரனாக்குறோம். ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் நான் லேடிஸ் ப்ரோக்ராம் செல்றேன். அதாவது பிள்ளைகளுக்கு காலத்துக்கு காலம் பிள்ளைகள மனசை மாத்துறதுக்கு பல டிவி கேம்ஸ் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு உங்களோட போன்ல பாருங்க, போனை ஆன் பண்ண சரி, அநேகமான போன்ல டெம்பிள் ரன் கேம் ஒன்று இருக்கிறார். இந்த கேம்ல பலவின என்ன தெரியுமா ஆகும்? அவன் சும்மா இருந்தாலும் இப்படியே ஆடுவான், கப்பல்ல போற மாதிரி. இது புள்ளையோட சிந்தனை. அப்படியே அவன் சும்மா இருக்கணும், அனுப்பி இப்படியே போற மாதிரி தான் நினைவு. அந்த புள்ளையோட சிந்தனையை ஒரு இமேஜ்ல கொண்டாந்து வச்சு விட்டுறாங்க. நல்லா பாதுகாக்கணும். இதே போல ஜோம்பி என்று சொல்லி ஒரே ஷூட் பண்ற கேம், அதெல்லாம் பேய் பிசாசு, இப்படி பிள்ளைகள உண்மையான வாழ்க்கையில இருந்து ஒரு இமேஜினேட்டட் லைஃப், ஒரு கற்பனைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. சகோதரிகளே தாய்மார்களே, வீட்டுல குர்ஆன் சத்தத்தை போடுங்க. காலையில எழுமினா சூரா கஹ், இது போல சின்ன முக்கியமான சூறாக்களை போடுங்க. டெய்லி கேட்க கேட்க பிள்ளையோட உள்ளத்துல குர்ஆன் பதிவாகும். நல்லதை பேசுங்க. வீட்டுல தாலிம்களை வாசிங்க. இதுக்காக வேண்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி உங்களோட கணவனை, உங்களோட பெற்ற பாப்பாவை, உங்களோட நான தம்பிய, உங்களோட பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைந்தா அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்சம் அனுப்புங்க. 4 விஷயத்தை படிச்சுட்டு வரட்டும். வீட்டை தீனுடைய சூழலாக ஆக்குங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக.